ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த குரலை இன்னைக்கு முடியறதுக்குள்ள ஒரு 108 தடவையா சொல்லிடலான்னு பாக்குறேன். எல்லா ஸ்பீக்கர்ஸையும் பேச இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வி த லீடர்ஸ், இந்த இயக்கம் எனக்கு அண்ணாமலை சார் கோயம்புத்தூர்ல இருந்தே அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. குறிப்பா ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி வி வாண்ட் டு ஒரு யூத் கான்க்ளேவ் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்க்ளேவ். இது ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நான் இங்க சொல்ல விரும்புறேன். முதல்ல நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர். ஒரு 14 வருஷமா, அதாவது 2012 வாக்குல இதை ஆரம்பிச்சோம். ரீசன் என்னோட ஃபேமிலியில என்னோட ரொம்ப டியர் கசின்ஸ் 2 பேர் கேன்சர்ல இறந்தாங்க. அந்த கேன்சருக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அவங்க டீடோட்டலர்ஸ், எந்த விதமான கெட்டப்பழக்கங்கள் கிடையாது. இதுக்கு ஒரே காரணம், அப்புறம் எங்க ஜெனட்டிக்காவும் வீட்டில் கேன்சர் கிடையாது. இதுக்கு ஒரே காரணம் என்ன இருந்திருக்கலாம்னா, இந்த நம்ம சாப்பிட சாப்பாட்டில் இருக்கிற ஒரு நஞ்சு, அதுலேருந்து வர இந்த ஃபர்டிலைசர்ஸ், இதுலேருந்து வர்றதுதான் ஒரு ரீசனா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆழ்ந்த கருத்து. அதுலேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன். அந்த வருஷம் நான் ஆரம்பிச்ச வருஷம் அந்த வருஷம் மழை இல்லை. குறிப்பா நிலத்தடி தண்ணீர் கிட்டத்தட்ட 200 அடியில இருந்தது தஞ்சாவூர் ஜில்லால. எங்க ஊர் விஷ்ணுபுரம்ங்கிற கிராமம், கும்பகோணம் பக்கத்துல. ஸோ முதல் முறையாக அங்க சோலார், அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் சோலார் ஒரு 5 கிலோவாட் போட்டு அதுல தண்ணி எடுத்து அந்த வருஷம் அந்த விவசாயத்தை நடத்தினோம். ஒரு 4-5 வருஷம் இட் வாஸ் பிரேக் ஈவன் கூட இல்லை. ஏதோ ஐஐடியில சேலரி வருது, அதை அங்க போட்டு செஞ்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2017-18 அப்புறம் நல்ல ஈல்டு வருது. குறிப்பா ஃபெர்டிலைசருக்குன்னு உள்ள காஸ்ட் எல்லாமே நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, 2015-16 அந்த இதுல நாங்க நல்லா நாத்து விட்டு நல்லா பயிர் நல்ல ஒரு ஸ்டேட் வந்த போது சரியான மழை, கம்ப்ளீட்டா பயிரெல்லாம் முழுகி போயிடுது. பக்கத்துல இருக்கிற 4-5 வயல் அவங்க இயற்கை விவசாயம் செய்யல, செயற்கை விவசாயம் செஞ்சிருந்தாங்க. கம்ப்ளீட்டா பயிர் அழுகி போய் அவங்களுக்கு லாஸ். ஆனா எங்க வயல்ல 4 நாள் தண்ணி நின்றுது ஃபுல்லா. ஏன்னா காவேரி ஃபுல்லா ஓடித்து, எங்களது அரசலாறுங்கிற ஒரு காவேரியோட ட்ரிபியூட்டரி. அந்த 5 நாள் கழிச்சு தண்ணி வடிஞ்ச அப்புறம், நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை சம்பா ஜம்முன்னு ஏறிடுது. அந்த வருஷம் பிரமாதமான ஈல்டு. அதனால ரெசிலியன்ஸ், இப்ப அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதே, இன்னைக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டோட்டலா நாட் ரிலேபிளா இருக்கு. நமக்கு ஒரு ரிலேபிலிட்டி இல்ல. இந்த இதுல மழை பெய்யும் பெய்யாதுங்கிற ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். இன்னைக்கு டிஃபரெண்ட் கிளைமேட்டிக் வேரியேஷன்ஸ் வருது. ஏன் அந்த வேரியேஷன் வருதுன்னு தெரியல. அப்படி இருக்கிறதுல நமக்கு நம்மளோட கிராப்புக்கு ஒரு ரெசிலியன்ஸ் வேணும், ஒரு டாலரன்ஸ் வேணும். டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளட், டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் டிராட், ரெண்டுத்துமே நமக்கு தேவைப்படுறது. இதுக்கு நிச்சயமாக இயற்கை விவசாயம் ஒரு புள்ளி இதுல சொல்றேன். இது நிச்சயமாக 6 நாள் கழித்து அந்த பயிர் ஜம்முன்னு ஏந்து நின்று, அந்த வருஷம் நல்ல மாப்பிள்ளை சம்பா 6 அடி 6 அடி இதுவே இருக்கும். கதிர் வரத்தே 6 அடி உயரம் இருக்கும். அதனாலதான் அதுக்கு மாப்பிள்ளைன்னு பேரு. அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது. அதனால ஒரு பயிர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த் தான் அது நமக்கு கொடுக்கற ஃபுட்டும். பயிர் வீக்கா இருந்ததுன்னா நமக்கு வர சாப்பாடும் அது வீக்கா தான் இருக்கும்ங்கிறது என்னோட ஒரு நேச்சுரல் இன்ஃபரன்ஸ். இதுல ரெண்டாவதா, நான் நவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி எங்க ஃபார்ம்ல போடுவேன். ஒரு அரை ஏக்கருக்கு போடுவோம். அது அப்படியே ஒரு அந்த நவரக்கிழி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட அதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பார்த்தா அப்படியே தங்கமா இருக்கும். காலம்பரை அந்த சூரியன் அப்படியே உதயத்தே நீங்க போய் அங்க நின்னீங்கன்னா
உலகத்துல வேற எங்கேயும் போக வேண்டாம், ஒரு சுவிட்சர்லாண்டு ஒரு ஒன்றும் வேண்டாம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால அந்த ஃபார்மை பார்த்தாலே உங்களுக்கு அந்த சுகம் வரும். காலம்புற அந்த சூரியன் உதிக்கிறதே தங்க ரேக்கில் இருக்கும். ஒரு 6-7 மணி அப்படி வயலுக்கு நடந்து போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போனோடனே எங்க அங்கே வயலில் வேலை செய்கிறவர் கூப்பிட்டாரு, குழந்தை வாப்பா இங்கே பாரு எல்லாமே பச்சையா இருக்கு அப்படின்னாரு. என்னப்பா பச்சையா இருக்குன்னு திருப்பி போய் பார்த்தேன். திருப்பி போய் பார்த்தா ஒரு 500 கிளி, பச்சை கிளி ஃபுல்லாக உட்காந்துருக்கு அந்த அந்த ஏக்கர்ல. சொன்னா நான் இப்போ இந்த உடுக்கை அடிச்சா எல்லாம் பறந்துடும், நான் இல்லை விட்டுரு இது பாட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த கிளி பக்கத்து செயற்கை விவசாயம் பண்ற இடத்துல போய் உட்காரல. அதனால கிளிக்கு தெரிஞ்சிருக்கு எது இயற்கை சாப்பாடு எது செயற்கை சாப்பாடு. அதனால வாழ்க்கை நமக்கு பிரதி க்ஷணமும் நமக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. பறவை மூலமா எறும்பு மூலமா கத்துக்கிற பக்குவம் தான் நமக்கு இல்லைன்னு என்னோட ஆழ்ந்த கருத்து. இது நான் அன்னைக்கு கிளியில் தேர்ந்து கத்துண்ட ஒரு பெரிய பாடம். இதெல்லாம் முன்னிட்டு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், ஐஐடியில நாங்க ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர் ரசா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர், இதுல ஒரு மாதிரி ஒரு சர்க்குலர் எக்கானமி. எங்க பாட்டியோட கல்யாணம் பண்ண போது அதுல எழுதின கணக்கு ஏதோ ஒரு இதுல கிடைச்சது எனக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்தது. 4 நாள் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட 4000 பேர் சாப்பிட்டுருக்காங்க, 16,000 பேர் சாப்பிட்டுருக்காங்க. அதுல அவங்க ப்ரொவிஷனே வாங்கல, எல்லாமே வயல்ல கிடைச்சிருக்கு. கரிகா வயல்ல கிடைச்சிருக்கு, அரிசி வயல்ல கிடைச்சிருக்கு, பருப்பு வயல்ல கிடைச்சிருக்கு, எல்லாமே. சோ அந்த காலத்துல எக்கானமி வாஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் அக்ரிகல்ச்சர். வீட்டுல ஒரு 20-25 பசுமாடு, ஒரு 20-25 காளை இருந்திருக்கு. அதுல இருந்து வர உரங்கள், நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் பிரமாதமாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆல்மோஸ்ட் இட் வாஸ் எ ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங். அதாவது நம்ம செலவு ரொம்ப குறைச்சலா அவங்க இந்த கம்ப்ளீட் ஃபார்மிங்கை செஞ்சிருக்காங்க. இந்த அளவு பெஸ்டிசைடும் அந்த காலத்துல இருந்தது இல்லை. இதெல்லாம் இப்ப ரீசெண்டா லாஸ்ட் 50 இயர்ஸ்ல வந்ததுதான். ஸோ ஒரு காலத்துல நம்மளோட கம்ப்ளீட் எக்கானமி அக்ரிகல்ச்சர் சென்டர், அரௌண்ட் அக்ரிகல்ச்சர் சென்டர்டா இருந்திருக்கு. அதுல அவங்க வந்து மேஜர் ஃபங்க்ஷன், இன்னைக்கு ஒரு 16,000 பேரை சாப்பாடு போட்டு ஒரு கல்யாணம் நடத்தினா எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல அது அப்படியே ஒரு சிம்பிளா நடந்திருக்கு. என்னோட ஊர்ல இது மாதிரி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறது சகஸ்ர போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிளான் பண்ணுறதுன்னா 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பிளான் பண்ணி பணம் இருக்கிறவங்களே இந்த 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு பிளான் பண்ணும். அந்த காலத்துல எங்க வீட்டுல இருந்தவர் சொல்லியிருக்காரு, அவங்க எங்க பாட்டி சொன்னாங்களா, கொள்ளு பாட்டி ஒரு சகசர போஜனம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு. உடனே அடுத்த வாரம் ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அந்த அளவு ஒரு ரிச் ரிசோர்சஸ் அக்ரிகல்ச்சர்ல இருந்திருக்கு. அதனால நம்ம இது ஏன் சம்பாதிக்கிறோம்னு நிறைய கேள்வி கேட்டுட்டே போனா இதுக்கு அதுக்குன்னு கடைசியில வருது இந்த அரைச்சான் வயருக்கு. கரெக்டா? அந்த அரைச்சான் வயருக்கு நல்ல விஷம் இல்லாத நல்ல ஒரு சாப்பாடை கொடுக்கணுங்கிறது ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஒரு பெரிய இன்புட். அதனால நம்ம இயற்கை விவசாயத்தை நிச்சயமா நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இயற்கை விவசாயத்தை நம்ம நல்லா கடைபிடித்து அதை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வரணும். குறிப்பா யூத் இந்த ஃபார்மிங்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அந்த ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக் ஆர்கிடெக்சர் வந்த போது பல கோணங்கள்ல பார்த்தோம். ஆட்டோமேட்டட் ஃபார்மிங் என்ன பண்ணலாமா, ஆட்டோமேட்டட் ஃபார்மிங்ல நமக்கு ஏதாவது என்ன மாதிரியான யூட்டிலிட்டி வரும், குறிப்பா மாடு உழர்த்தே அந்த மாடு கால்ல இருக்கிற சில கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் அது நல்ல உரமா இருக்கு. இப்ப மாடு விழாம இப்ப டிராக்டர் போறதே, அந்த ரப்பர் டயர் போறதே, அதாவது கேஜ் வீல் போறதே, இந்த மாதிரியான சில இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கிறதா, இந்த சாயில் என்ரிச் ஆகுதா, இது மாதிரியான சில ரிசர்ச் எல்லாமும் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பா டிராக்டர் நம்ம விடறதே அதுல இருந்து வர கார்பன், அது ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்றது டீசல், அதுல இருந்து வர புகை, அது இல்லாம இதை கொஞ்சம் எலக்ட்ரிக்ல பண்ணலாமா, இது மாதிரியான சில அப்புறம் மோர் மேனுவல் பட் ஆனா லைட் வெயிட். ஏன்னா வெயிட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு டிராக்டர் புல்லிங்கா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் மோட்டார் புல்லிங்கா இருந்தாலும் சரி, அதுல நிறைய எனர்ஜி கன்சம்ஷன் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாமா, இது மாதிரி பல ரிசர்ச் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். சில அவுட்புட்ஸும் இன்னைக்கு
ஐஐடி மெட்ராஸில் வச்சுருக்கோம். எல்லாரும் அக்ரிகல்ச்சரை நேசிக்கணும், முடிந்த வரையில் அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த நமக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக சாப்பாடு தான் முக்கியம். கடைசியாக சாப்பாடு வயிறு நிரம்ப சாப்பிடணும். அதுக்காக தான் இவ்வளவும் உழைக்கிறோம். இந்த அரைச்சான் வயிறு அதுக்கு தான். ஸோ அதனால இந்த ஒரு உந்துதலோட இன்னைக்கு இந்த யூத் கான்க்ளேவ் ஐஐடி மெட்ராஸ் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்காக இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வரும் காலகட்டத்தில் ஒரு ஆட்டோமேட்டட் ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியால நம்ம நிறைய ஆய்வு செய்யணும். அதுக்குள்ள சில ரிசர்ச், அதுக்கு என்னெல்லாம் என்கரேஜ்மெண்ட் அதையும் நம்ம எடுத்துக்கணும். நிறைய அக்ரோடெக் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரணும், நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரணும். விவசாயியை நம்ம ஒரு தெய்வமா கொண்டாடணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். வணக்கம்.